வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சூத்திர வாக்கியம் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஷைன் டாம் சாக்கோ தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது நம்ம ஷைன் டாம் சாக்கோ ஒரு ஊர்ல போலீஸ் ஆபீசரா இருக்காரு. ஆல்சோ அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு மேக்ஸ் டியூஷன் அப்படின்றதும் ஸ்டேஷன்ல வச்சு எடுத்துட்டு இருக்காரு. அந்த டியூஷன்ல படிக்கக்கூடிய பல நபர்கள்ல ஒரு பொண்ணோட அண்ணன் தான் வந்து தீபக் பரம்பொருள். இவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட தங்கச்சி சுதந்திரமா இருக்கிறது அப்படின்றது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி கட்டுப்பாடோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இதுக்கு ஷைன் டாம் சாக்கோ கண்டிக்கவும் செஞ்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவளோட பர்த்டேவை வந்து தனியா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தீபக் பரம்பொருள் அங்க வருவாரு. வந்து அவங்க ரெண்டு பேரையும் போட்டு சரமாரியா அடிப்பாரு. ஸோ இதுக்கு அவரை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன மாதிரியான சம்பவம் பண்றான், அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அதை எப்படி ரிசால்வ் பண்றாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கிக் ஸ்டார்ட் ஆன விதம், அதாவது ஒரு போலீஸ்காரர் மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறாரு அப்படின்றது ஒரு பெரிய லெவல்ல எக்ஸைட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் உண்டாக்கல. ஒரு மாதிரி நார்மலான பேஸ்ல தான் இந்த கதை போயிட்டு இருக்கு. அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும், அதாவது தீபக் பரம்பொருள் தன்னோட தங்கச்சி அடிக்கிறதுங்கிற அந்த மொமெண்ட் வர வரைக்கும் இந்த கதை நார்மல் பேஸ்ல தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் மோட்குள்ள போயிரும் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சின்னதா கிடைக்கக்கூடிய க்ளூஸை வச்சு ஒன்னொன்னையும் கனெக்ட் பண்ணி ப்ராப்பரா இதை அரைவ் பண்றது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தென் நடக்கக்கூடிய அந்த எமோஷனல் மூமெண்ட், அந்த சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டிராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் ஷைன் டாம் சாக்கோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ இந்த கதையோட அந்த பேக் டிராப் செட்டப் அது எல்லாமே ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஓவரால் ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் தான். பட் பரபரப்பான ஒரு கிரைம் த்ரில்லரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.